கிறிஸ்துவை நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட ஒரு தேவ வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய ஓட்டம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இவரையில் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆவிக்குரிய ஓட்டம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கிற பொழுது அநேக விஷயங்களை நம்ம நினைச்ச முடியும், அறிந்து கொள்ள முடியும். அது என்ன என்பதை நம்ம நினைச்சலாம் பாயிண்டாக பார்க்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஓட்டங்கள் உண்டு. பள்ளிக்கூடத்தில் அநேக ஓட்டங்கள் உண்டு, விளையாட்டுகளில் அநேக ஓட்டங்கள் உண்டு. அது மாத்திரமில்லை, இன்னும் பல காரியங்களிலே பல விதமான ஓட்டங்களை எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அந்த ஓட்டத்தில் அவங்க எல்லோரும் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க, தவிர யாரும் நினைக்க மாட்டாங்க, தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்படியாவது முன்னேறி போகணும், எப்படியாவது என்ன செய்யணும், பரிசுகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஓடுவாங்க. அப்போ அப்படி ஓடக்கூடிய சூழல் வரும்பொழுது அதில் பல விதமான விதிமுறைகள் உண்டு, நிபந்தனைகள் உண்டு. அதற்கு கட்டுப்பட்டு ஓடினால் மட்டும்தான் அதில் வெற்றி வகை சூட முடியும்னு ஒரு காரியம் உலகத்தில் உண்டு. அப்போ அதற்கு கட்டுப்பட்டு அநேக ஜனங்களும் அநேக மக்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் மாணவ செல்வங்களும் நினைச்சாங்க, கட்டுப்பட்டு ஓட்ட மூடி வெற்றி வகையினை பெற வேணும்னு சொல்லி ஓடுறாங்க. இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். உலக பிரகாரமாகவே இப்படிப்பட்ட ஒரு விதமான கட்டுப்பாடுகளோடு விதிமுறைகளோடு ஒரு ஓட்டம் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஓட்டம் என்று சொல்லி ஒரு ஆழமான காரியம் உண்டு. அது என்ன ஓட்டம் என்பதை நம்ம பாயிண்டாக பார்க்கலாம். எபிரேயர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு வசனம் போட்டுருக்குது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு ஆரம்பித்து அதில் எப்படி முடியுதுன்னா, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். அப்போது ஓட்டம்னு சொல்லி பார்க்குற நாம உலகத்தில் பல விதமான ஓட்டங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்தோம். அந்த உலகப்பிரகமான ஓட்டங்களே பல கண்டிஷன்ஸ் இருக்குது, அதிலே கவனமாக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய ஓட்டங்கிற தலைப்பை பார்க்குற நாம பரலோகத்தினுடைய சில கட்டுப்பாடுகள் வெளியே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நியமிக்கப்பட்ட ஓட்டம்னு ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்துக்கலாம், ஏனோ இருந்துக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வரையறை உண்டு, ஒரு நியமிக்கப்பட்ட காரியம் உண்டு. அது ஊழியமாக இருக்கலாம், தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவும். அப்போது உலக பிரகாரமாக ஓட்டத்தில் ட்ராக் மாறினா கூட தோத்துட்டான்னு சொல்லுவாங்க, பரிசு கிடைக்காமல் போயிடும். ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை விட்டு ட்ராக் மாதிரி ஓடினா பரலோகமே போக முடியாது. அந்த இடத்தையே ஆண்டு நினைச்சுவார், நமக்கு கொடுக்க மாட்டார். அப்போது நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட வேண்டும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் தேவன் எந்த ஓட்டத்தை வச்சுக்கிறாரு, எங்கே நியமித்து வச்சுக்கிறாரு, எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில், எந்த ஊரில், எந்த இடத்துல வச்சுக்கிறாங்கிறத நம்ம அறிந்து அந்த ஓட்டத்தில் தான் ஓடனே தவிர நம்ம ட்ராக் மாதிரி ஓடிடக்கூடாது. அது ஊழியமாக இருந்தால் பரவாயில்ல, கல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன நியமிச்சுக்கிறோ அதை அறிஞ்சு அந்த ட்ராக் மரமாக அந்த அழைப்பின்படி என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டுடைய ஜனங்களும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் எது என்பதை புரிஞ்சுக்கணும். இதை சர்ச்சுக்கு வரோம், போகிறோம், வேத வாசிக்கிறோம், ஊழியம் பண்ணுறோங்கிறனால மட்டும் இல்லை. நமக்கு வாழ்க்கையில் நமக்கு என்ன ஓட்டத்தை நியமிச்சிருக்காரு, எங்கே நியமிச்சிருக்காரு, யாரோட நியமிச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பை நியமிச்சுக்காங்க புரிஞ்சு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அறிந்து ஓட பழக வேண்டும். இன்றைக்கி அனைவருக்கும் தெரியல, ட்ராக் மாதிரி ஓடுறாங்க, எங்கே ஓடுறனே தெரியல, ஏன் ஓடுறனே தெரியல, எதுக்காக ஓடுறனே தெரியல. நம்ம நினச்சக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக 1 Corinthians 9 பவுல் சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கிறார். அப்போ ஒரு ஓட்டத்தில் கலந்து கொள்வது முக்கியம் இல்லை, ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, காலை வைக்கிறது முக்கியம் இல்லை. அதை பரிசு என்ன ஓடி பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஓடணும். ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்துடக்கூடாது. அந்த பரிசை, அந்த இலக்கை நோக்கி சரியாக ஓட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடு வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவத்தோடு ஓட வேண்டும். கிடைச்சா கிடைக்கிற கடை போகுது அப்படின்னு உலகத்தில் அசால்ட்டாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த ஓட்டமானது அப்படி இல்லை. பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டம். பெற்றுக்கொள்ள என்ன, உலக பிரகாரமாக பரிசு. ஆனால் இது அப்படி இல்லை, பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள
கொள்ளத்தக்கதான முறையில் அனுபவத்தில் ஓடணும். ஏனோ தானே என்று ஓடாமல் ஜாக்கிரதையாக கவனமாக என்ன செய்ய வேண்டும், பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டத்தை என்ன செய்யணும், நம்ம ஓடி பழக வேண்டும். இதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அனைவரும் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க, பெற்றுக்கொள்ளுங்கிற மாதிரி ஓடலை. எல்லோரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன்றாங்க. அவங்க சொன்னாங்க ஓடுறோம் அப்படிங்க, அப்படி இல்லை. பெற்றுக்கொள்ளத்தக்கதை ஓடணும். இதை புரிந்து கொள்ள வேண்டும், வரக்கூடாது. மூன்றாவதாக ஒரு ஓட்டருக்கு என்னென்னா, 2 தீமோத்தேயு கடைசியில் ஒரு அதிகாரத்தை போல் சொல்வார், ஓட்டத்தை முடித்தேங்கிறார். அப்போனா நிறைவான ஓட்டம், கடைசி ஓட்டம்னு அர்த்தம். அப்போ ஓடுகிற நாம் இங்கே பூமியில் ஆரம்பித்த நாம் பரலோகத்தில் போய் முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஜெயித்த வாழ்க்கை, அனைத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஓட்டம் இருக்கணும். ஓடிட்டே இருக்கும்போது கீழே விழுறது, திரும்பி பார்க்குறது, ஸ்லிப்பாகிறது, இதெல்லாம் பூமியில் நடக்கும். ஆனால் அதே மாதிரியான ஒரு சூழலை ஆவிக்குரிய ஓட்டத்தில் வைக்கக்கூடாது. ஓடணும்னு வச்சா ஜெயிச்சிடணும், கடைசி வரைக்கும் ஓடணும். இடையில நின்றுடக்கூடாது, இடையில விட்டுட்டு ஓடிடக்கூடாது. வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நேர்பாதையை நோக்கி கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருந்து ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வேண்டும். அப்போ முடிக்கிற ஓட்டம். ஆகவே இந்த 3 விதமான ஓட்டத்தை எல்லாம் சேர்த்து தான் ஆவிக்குரிய ஓட்டம்னு நீங்கள் பார்க்குறோம். ஆகவே இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு வாசரி பிரமுக்களும், அதிகாரிகளும், வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு உள்ள ஓட்டம் என்ன ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம்னு சொல்கிறோம். அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தான் ஓடுறோமா யோசித்து பார்க்கணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் ஓடுறோம், அதை பார்க்கணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, மூன்றாவதாக நம்ம முடிக்கக்கூடிய ஓட்டத்தை பார்க்கணும். எனவே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து என்ன நிலையில் இருக்கீங்க என்பதை அறிந்து புரிந்து சரியான ஓட்டத்தில் இருந்து சரியாய் நீங்கள் முடித்து நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென், ஆமென்.